என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் வந்து உங்களுடைய தமிழ் தேசிய சிந்தனை. வழிபாடு அல்லது மெய்யியல் சார்ந்து கடவுளை அவர்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்ததாக அதிகமான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய அறத்தை கொண்டு சேர்ந்தார். இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க வாழ்ந்த வரலாற்றில் இருந்த நடுகள் மரபினராக இருக்கட்டும், இயற்கை சார்ந்த வழிபாடுகள் எதையுமே வந்து நம்ம முன்னெடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது. நம்ம ஒரு அமைப்பாக, கிறிஸ்தவ அமைப்பாக நீங்கள் அதை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறீங்க? அந்த புரிதல் அதிகமாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சற்று குறைவாக இருக்கு. கொண்டு வர்ற எல்லாமே வந்து மக்களுக்கு எதிரான, அவங்களோட வாழ்வியலுக்கு எதிரான திட்டங்களாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எந்த திட்டங்களோ அல்லது சட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்களின் பார்வைக்கு வைங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். பூமியை அழிக்கிறவன் தேவனை அழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்குது. இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக, ஆற்று மணல் கொள்ளைகளுக்கு எதிராக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போமா? வணக்கம் ஃபாதர். வணக்கம். இப்போ 2 பேருமே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பீப்புள். அதனால் இங்கே இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துடைய ஒரு வரலாறு, மக்கள், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் எப்படி அரசியல் தளத்திலிருந்து உள்வாங்குறேனோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு அரசியல் தளத்திலிருந்து உள்வாங்கி உங்களோட செயல்பாடுகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா, நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் இருந்தால் கூட சிபிடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றின ஒரு பெரிய புரிதல் வந்து எனக்கு பெருசாக இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய மெய்யியலாக பார்க்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற சர்ச், அது சார்ந்த விஷயங்களோடு நம்ம வந்து நிறுத்தி கொள்கிறோம். ஆனால் அரசியல் தளத்திலிருந்து வந்து என்னோடய பார்வையில் மக்கள் அரசியலை வந்து கட்சியாக சில நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களோட பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் எடுத்து முன்னின்று நம்ம ஒரு அரசியல் செய்கிறோம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளிமெண்டிங் அமைப்புகள் வந்து இருக்கிறாங்க. அவங்களும் இதை வேறு தளத்திலேருந்து செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படும் பொழுது ரொம்ப மகிழ்வாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. அதனால தான் நம்மளுடைய முதல் சந்திப்பு நடந்தது. அதிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது நான் உங்களை வந்து பார்த்தது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் வந்து உங்களுடைய தமிழ் தேசிய சிந்தனை. ஏன்னா நிறைய ஃபாதர்ஸ்ட்டை நான் இப்போது பேசும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனை இருக்குது, ஒரு ஆழ்ந்த புரிதல் இருக்குது, வரலாறு தெரியுது. அதே டைமில் மெய்யியலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க மக்களிடம். அப்போ அதுடைய ஒரு ஃப்ளேவரை வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக நான் உங்ககிட்ட பார்த்தேன். அது என்னை வந்து வெகுவாக ஈர்த்தது. இப்போ நம்மளுடைய அரசியல் தளத்தில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அதன் கோர்வையாகத்தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமவெளி மக்கள், அதே டைமில் கடலோர மக்கள், மீனவ மக்கள், இவங்க வந்து பெரும்பான்மையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. நம்ம மெய்யியல்லேருந்தே ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பொது வழியில் ஒரு பேச்சு என்னென்னா, கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்குள்ளே வந்த ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அப்போது அதுக்கு பின்னாடி வரலாற்றின் அடிப்படையில் இந்த கன்னியாகுமரி நெய்தல் நிலத்தில் இருந்த இறையியல் என்னவாக இருந்திருக்கும், மக்களுடைய வாழ்வியல் என்னவாக இருந்திருக்கும் உங்களுடைய பார்வையில்? கன்னியாகுமரி மாவட்டம் அல்லது நெய்தல் நிலத்தை பற்றி நமக்கு குறிப்பிட்டோன்னு சொன்னால், குறிப்பாக நெய்தல் நில மக்கள் வந்து இயற்கையை வந்து தான் கடவுளாக பார்த்துருப்பாங்க. அது குறிப்பாக வந்து நெய்தல் மட்டுமன்னு இல்லை, தமிழ் வழி மெய்யியல் பார்த்தோன்னு சொன்னால் இயற்கையை தான் கடவுளாக பார்த்துருக்குறாங்க. அதை கடந்து அவங்க வந்து நடுகள் வழிபாடுகள் இருந்திருக்கிறது, முன்னோர்களுடைய வழிபாடுகள் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு எல்லைகளை அவர்கள் வந்து கவனமேற்று செயல்படுத்துவதற்காக மற்ற நாட்டு உடையவர்கள் அல்லது மற்ற கிராமங்களை உடையவர்கள் தங்கள் கிராமத்திற்குள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக வழிபாடு நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த எல்லைப்புறத்து கடவுள்கள் என்பவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அதனால் இயற்கை தான் அவர்கள் வந்து கடவுளாக பார்த்தார்களே தவிர, இந்த இயற்கையை கடந்து எப்படி கடவுள் வருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது குறைவாகத்தான் இருக்கும். ஒரு மரம் அது வெட்டப்படக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட சில காரியங்கள், அது அவர்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை. மரம் மரமாக இருக்க வேண்டும், இந்த மரத்தை கூட வெட்டுவார்களா என்பது தான் அவர்கள் அறம் சார்ந்து சிந்தனை. அதான் அவங்களுடைய மெய்யியல். இயற்கையை பார்க்கின்ற பொழுது வந்து கடலை பார்த்தார்கள். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்வது போல் இன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்கிறேன்னா, கடலின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் அப்படியே உள்ளது வந்து மனிதனுடைய பார்வையில் கண் என்பது சிறிது, கடல் என்பது பெரியது.
இப்போ கடலை பார்க்கக்கூடிய நெய்தல் நிலத்தை சார்ந்த மக்கள் கடலை பார்க்கின்ற பொழுது அது அவருடைய பார்வையில் பெரிதாக இருந்தாலும் அவருடைய கண்களை பொறுத்தவரை வந்து இந்த கடல் கூட சிறியதாகத்தான் தோன்றும். அதனால பல இடங்களுக்கு அவர்களுடைய பார்வைகள் சென்றிருக்கிறது. சென்றாலும் அவர்கள் தங்களுடைய வழிபாடு அல்லது மெய்யியல் சார்ந்து கடவுளை அவர்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்ததாக அதிகமான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய அறத்தை கொண்டு சென்றார். அது யமனர்களாக இருக்கட்டும் அல்லது உமணர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய வணிபம் என்பது வந்து பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறது. அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை உமணர்கள் என்பவர்கள் பெரும் பணக்காரர்கள். உப்பு வணிபம் என்பது தான் வந்து நம்முடைய தங்கத்தை விட மிக மதிப்புக்குரிய ஒன்றாகிறது. ஒரு ஆலயம் அல்லது கோவில் கட்டப்படுகிறது என்றால் உமணர்களிடம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உப்பு தாருங்கள் அப்படின்னு கேட்பாங்க. உப்பு தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது இவர்கள் உப்பை கொடுப்பார்கள். அந்த உப்பை வந்து ஏலம் விட்டு அதை வந்து விற்பனை செய்து அந்த ஆலயங்கள் அல்லது கோவில்கள் கட்டப்பட்டது என்பது வரலாறாக இருக்கும். இந்த உமணர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அவர்களுடைய நாகரிகத்தை பரப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய பண்பாட்டை வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பல வழிகளில் அறம் சார்ந்த செயல்களைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அங்கு இப்போ செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்வார்கள். அவர்களுக்கென்று வாழ்க்கை முறைகளை ஆரம்பித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஏற்ற அந்த பண்பாட்டை கடத்தி செல்வார்கள். அவருடைய மொழியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய மெய்யியலாக இருந்தால் கடவுள் என்ற ஒற்றை கடவுளோடு அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறையை அமைத்து கொண்டதாக வந்து தமிழ் வரலாறு அதிகமாக சொல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன். இது ஒரே ஒரு கிளை கேள்வியாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா ஃபாதர், ஆக்சுவலாக இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துலேயுமே வந்து மதத்தை திணிக்கிறதுக்காகவோ மதம் மாற்றுறதுக்காகவோ சிலர் வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில் வந்து நான் கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி நிலவி கொண்டிருந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கட்டும், அதாவது சானிடேஷன் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே மருத்துவ தேவைகள் இருந்தது. இது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணும் விதமாக நம்மளுடைய கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து வந்தாங்க, வேலை செஞ்சாங்க. சோஷியல் சர்வீஸாக அதை பார்த்து அதிலிருந்து ஒரு மதமாக அவங்க மாறி எடுத்து இந்த நிலைமையில் வந்து நிற்கிற இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வரலாற்றின் அடிப்படையில் இருக்கிற சான்றுகள், அது மொழியாக இருக்கலாம், அறம் சார்ந்த மெய்யியலான விஷயங்கள் எல்லாமே இப்போது ஒரு ஹிந்துயிசம் அப்படின்னு இப்போ இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற ஒரு மதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு முன்னோர் வழிபாடு பண்ணுறாங்க. இன்னும் நடுகள் வழிபாடுகள் இருக்குது. தமிழர்களுக்கான கோயில்கள் இருக்குது. கோயில்களில் இருக்கிற கல்வெட்டுகள் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய வரலாறை மக்களுக்கு வந்து அதை கடத்துகிறாங்க. முன்னோர்கள் பற்றின வரலாறை கடத்துகிறாங்க. கடவுள்கள் அவங்க வாழ்ந்த விதத்தங்களை கடத்துகிறாங்க. ஆனால் இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு இந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க வாழ்ந்த வரலாற்றில் இருந்த நடுகள் மரபினராக இருக்கட்டும், இல்லாட்டி அறம் சார்ந்த மெய்யியல்கள், இயற்கை சார்ந்த வழிபாடுகள் எதையுமே வந்து நம்ம முன்னெடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதே நம்ம ஒரு அமைப்பாக, கிறிஸ்தவ அமைப்பாக நீங்கள் அதை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறீங்க? கருத்தியலுக்குள்ளாடி கொண்டு வந்திருக்கக்கூடிய பார்வை இருக்குது. இப்போ ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொன்று வந்து இப்போ நாட்டார் வழிபாடுகளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு பார்வை. அந்த நாட்டார் வழிபாடுகள் அம்சங்கள் இருக்குது. அந்த பொது வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வரும்போது ஒரு கட்டளைக்குள்ளாடி அல்லது ஒரு பார்வைக்குள்ளாடி இருக்கக்கூடிய பார்வையும் இருக்குது. அந்த புரிதல் அதிகமாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சற்று குறைவாக இருக்குது. முன்பு இருந்த பார்வை என்பது இது என்னுடைய கடவுள், நான் முன்னோரை வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே வந்து பொது வழிபாட்டுக்குள்ளாடியே வந்து கொண்டு வரக்கூடிய பார்வையாக இருக்குது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது வந்து இருக்கக்கூடிய பார்வை அப்படியாக இருக்குது. அதை கடந்து என்னுடைய வழிபாடு என்ன என்பதை பற்றிய புரிதல், வரலாற்றின் பார்வையில் பார்த்து கொள்ளக்கூடிய புரிதல் என்பது தேவை அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்றைய காலகட்டத்தினுடைய மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய கணிப்பாக. இரண்டாவதாக வந்து வெளிநாட்டவர்கள் இங்கு வந்தார்கள், செய்த பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அதிகமான முரண்பாடுகளும் இருக்குது. அதை போன்று அவர்கள் செய்த பணிகளில் இருக்கக்கூடிய நல் காரியங்களை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய அவர்கள் மொழிக்காற்றிய தொண்டுகள் என்பதை பற்றிய பார்வை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். மொழிக்காக என்ன செய்தார்கள், தரவுகளை எப்படி அவர்கள் பதிவு செய்தார்கள், அதை கொண்டு வருவதற்காக மறு ஆய்வுகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, அப்படிப்பட்ட பணிகள் அவர்களால் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. அதன் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து தொழுநோயினால் அதிகமாக பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மலேரியா போன்ற நோயினால் அதிகமாக பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள்.
அது இல்லாமல் சாதிய வன்கொடுமைகள் என்பது அதிகமாக நடைபெற்று கொண்டது. இதை கடந்த ஒரு பார்வையை வந்து கிறிஸ்தவமானது இங்கு வந்து அதிகமாக போதித்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு வாழ்ந்து காட்டினார். அவர்களோடு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையில் வந்து அவர்களும் தங்களுடைய பணிகளை ஆற்றுக்கலாம், நீங்களும் எங்களுக்கு சரி நிகரானவர்கள், சமூக நீதி பற்றிய பார்வை அன்றைய அவர்கள் வந்து ஊட்டினார்கள். அந்த பார்வை இன்றைய காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான பார்வை, அன்றைய காலகட்டத்திற்கு மிக அடிப்படை. அந்த அடிப்படையான பார்வை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த பார்வையின் அடிப்படையில் தான் இன்றும் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் வந்து இங்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் ஒன்றை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அது தவறு என்று நமக்கு எடுத்துக்கொள்ள இயலாது. ஒரு நம்பிக்கை, ஒரு மெய்யியலாளர் ஒரு கருத்தை சொல்கிறார், ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு அறிவியல் வந்து ஒரு கருத்தை சொல்கிறது, நமக்கு ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளாதது என்பது நம்மை பொறுத்து. ஒரு விஞ்ஞானம் என்பது ஒரு கருத்தை சொல்கிறது, ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அதை போன்று ஒரு மெய்யியல் சார்ந்த அல்லது வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு பார்வையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் தொல்குடி தமிழர்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களுடைய நம்பிக்கையில் சிலவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் அங்கே இருக்கக்கூடியதை இங்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையில் நம்மை சுருக்கி கொள்ள முடியாது. இங்கு இருக்கக்கூடிய மதமும் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறது. அப்படின்னா அங்கு சென்றிருக்கக்கூடிய அனைத்து நமக்கு கேள்விக்கு உட்படுத்த முடியுமா என்பது ஒரு வரையறைக்குள்ளே, ஒரு கேள்விக்குள்ளே நமக்கு எழுப்ப வேண்டிய ஒரு வினாவாக இருக்கும். அப்படின்னு சொன்னது இங்கு அதிகமாக பரவலாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறதா அல்லது வெளிநாடுகளுக்கு அதிகமாக பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா, இரண்டையும் நாம் தொடர்புபடுத்தி பார்த்தால் அது பெரிய பாரிய வித்தியாசம் என்பது நமக்கு கிடைக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ இந்த கோஸ்டல் பீஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பின் டைரக்டராக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை பற்றி நீங்கள் எப்படி இந்த ஒரு சிந்தனைக்குள் வந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ரீஸ்ட்ஹுட்டை தழுவி அதுக்கப்புறம் இந்த ரோலில் நீங்கள் உங்களோட ஜேர்னின்னு ஒன்று இருக்கும்ல, அதை ஷேர் பண்ணுங்கள். குறுமடத்தில் பயின்று அதற்கு பின்பு வந்து அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டேன். அதற்கு பின்பு வந்து பல பங்குகளில் பணியாற்றியிருக்கிறேன். பணியாற்றிய பின்பு ஆயரனுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இங்கு பணிப்பொறுப்பு ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது இது 5வது வருடம். அந்த பணியின் அடிப்படையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது என்னுடைய வேண்டுகோள் என்ற அடிப்படையில் அல்ல, ஆயர் வந்து எங்கு வந்து பணிக்கு அமர்த்துகிறார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து பணி செய்வதற்கு செல்கிறோம். அதுதான் எங்களுடையது. கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி என்பது 1996 ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் வந்து மக்களுடைய பொருளாதார மேம்பாடு, சேமிப்பு திட்டம், அது கடந்து வந்து அதிகமான பாதிப்புக்கு உள்ளாக இருந்த அல்லது பொருளாதார மேம்பாடு செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருந்தது வந்து தலைச்சுமடு பெண்கள் அவர்களுடைய மேம்பாடு, அதை போன்று விதவைகள் அவர்களுக்கான மேம்பாடு. எப்பொழுதுமே வந்து கடலோடிகளை பொறுத்தவரை ஒருவருடைய வருமானத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை என்பது. இப்போ கடலோடி ஒருவர் வந்து கடலுக்கு சென்று திரும்பி வரவில்லை என்றால் அதற்கு பின்புதான் பெண் என்பவள் சமூகத்திற்கு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும். வெளியே வருகின்ற பொழுது அப்பொழுதுதான் உழைப்பதற்கு வருவார். அதுவரை ஆணுடைய உழைப்பை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் பின்னணியில் வரக்கூடிய அந்த ஒரு பெண்ணினுடைய மேம்பாட்டிற்காக செய்யப்பட்ட தொடக்க கால பணிகள். அதற்காக தொடக்கத்தில் வந்து தலைசுமடு பெண்களுக்கான ஒன்றார். அதை போன்று ஒவ்வொரு கிராமங்களில் தொழில் ரீதியாக அல்லது வந்து கிராமங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய மோதல் போக்குகள் அதிகமாகிறது. அதை மோதல் போக்குகளை சரி செய்வதற்காக மோதல் மேலாண்மை அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த அமைதி குழுக்கள் வந்து மக்களால் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு மறை மாவட்டம் அதனோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பணியாக செய்து கொண்டது. இப்போ மோதல் மேலாண்மைகள் அதிகமாக வெற்றி பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லலாம். மக்கள் அதிகமாக கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள், ஒரு சமூகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக சொல்லக்கூடிய காரியங்கள் என்னென்னா அதிகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ஒன்று பொருளாதாரம் சார்ந்த அதிகாரமாக இருக்கலாம் அல்லது அரசியல் சார்ந்த அதிகாரமாக இருக்கலாம். இந்த அரசியல் அதிகாரம் என்பது எப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது கியூபா புரட்சியாளர் சொல்லக்கூடியது வந்து ஒன்று வந்து கல்வியாக இருக்கும். கல்வி என்பது பொருளாதாரம் என்பது மேம்பாடு அல்லது வேலைவாய்ப்பு என்பது மேம்பாட்டை நோக்கிய ஒரு பயணமாக இருக்க முடியும் அப்படின்னு. அத்தகைய ஒரு மேம்பாடு என்பது இங்கு வந்து காணப்பட வேண்டும் என்பதற்கான ஒன்றை உருவாக்குவதற்கு வந்து கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி வந்து அதற்கான பணிகளை செய்திருக்கு. அதற்கு பிந்தைய காலகட்டத்தினுடைய தேவைகளின் அடிப்படையில் அவர்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன, அவர்கள் எதை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து சிந்தித்த பொழுது
எத்தகைய பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அரசியல் சார்ந்த நகர்வுகளும் தேவை அப்படின்னு சொல்லி உணரப்பட்டது. இப்போ அரசியல் பங்கெடுப்பு என்பது வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து சட்டமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அடிப்படையில் சிறிய இதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கலாம், பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் என்ற அடிப்படையாக இருக்கலாம், வரையறை செய்வதாக இருக்கலாம். இதில் அனைத்துமே வந்து மீனவர்களுடைய பங்கெடுப்பு என்பது தேவை இருக்குது. காலங்காலமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் செய்யப்படவில்லையோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்ட பொழுது அதற்கான காரியங்களுக்கான முன்னெடுப்புகளை வந்து இது செய்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒன்று அரசியலோடு செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கலாம், மற்றொன்று வந்து அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களோடு செய்யக்கூடிய பணிகள். இதற்கு இரண்டுக்கும் ஒரு தொடர்பாளர்களாக இருந்து மக்களோடு இருந்து அவர்களுடைய குறைகளுக்கு முறையீடு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் குறைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியாக நமக்கு செய்யும். இப்போ நீங்கள் இப்போ இந்த சிபிடி அமைப்புங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குதா, இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோஸ்டல் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி இல்லை ராமநாதபுரம் மாவட்டம், நாகப்பட்டினம், சென்னை மாதிரி இடங்கள்லையும் இந்த சிபிடி அமைப்புகள் இருக்குதா? சிபிடி என்ற அமைப்பு மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இல்லை. அவர்களுடைய ஒவ்வொரு இயக்கங்கள், அமைப்புகள், கூட்டமைப்புகள் அல்லது மீனவர் சங்கங்கள் என்ற அடிப்படையில் வந்து செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுதைய சூழலில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் மறை மாவட்டம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், ஏற்கனவே செய்து கொண்டிருந்தார்கள். சில அமைப்புகள் தனிப்பட்ட அமைப்புகளாகவும் செய்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, செய்கிறார்கள். அதை போன்று சிவகங்கை மறை மாவட்டத்தில் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்ற இடங்களை பொறுத்தவரை வந்து மறை மாவட்டங்கள் என்ற அடிப்படையில் அல்லாமல் சங்கங்கள், அமைப்புகள் அல்லது கூட்டமைப்புகள் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளார்ந்த ஒருமித்த அமைப்பாக செயல்படக்கூடிய தன்மை சற்று குறைவாக இருக்கிறது. அத்தகைய அமைப்பு அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதுகிறோம். அது அப்படி அமைக்கப்பட்டால் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதனுடைய கோரிக்கைகளை அரசிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் வாய்ப்புகளாக. சில வழிகளில் எப்படி பார்க்கிறோம் என்றால் ஒரு கட்சியின் அடிப்படையில் பிரிந்து செல்லக்கூடிய நிலையும் இருக்கிறது. அந்த கட்சியை கடந்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து மீனவ சமூகம், அது ஒருவேளை கடல்வழி சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை உள்நாட்டு மீனவர்களாக இருக்கும். இரண்டையும் இணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பார்வை முன்னெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக. சிறப்பு. இந்த நீங்கள் உள்நாட்டு மீனவர்கள், சமவெளி மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பேசுகிறனால ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாறு மறை மாவட்டம் அப்படிங்கிறது வந்து சமவெளி மக்கள் ஆர்சி மக்களுக்கான ஒரு டயோஷியஸ், அட் த சேம் டைம் வந்து மீனவர் மக்களுக்கான டயோஷியஸாக சேர்ந்து தான் செயல்படுறாங்க. கம்யூனிட்டி வைஸ் பார்த்தாலுமே வந்து இந்த கம்யூனிட்டி வேறையாக இருக்கும், அவங்க சமவெளி பகுதி மக்களுடைய கம்யூனிட்டி வேறையாக இருக்கும். ஸோ அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வந்து வேறையான ஒரு விஷயங்களாக இருக்கும். ஆனால் நான் பார்த்த அளவில் இந்த கோட்டாறு டயோஷியஸுங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான் அந்த டயோஷியஸுங்கிற அந்த அமைப்பு வந்து உண்மையாகவே ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அது நம்மளுடைய மீனவ மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அழகாக சமவெளி மக்களுக்கு கடத்துறதா இருக்கட்டும், மக்களை வந்து இந்த சைடில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை அங்கே கடத்துறதா இருக்கட்டும், அதை வந்து ஒரு ஹார்மோனியஸ் என்வாயன்மெண்ட் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக இந்த டயோஷியஸ் இருக்கும் பொழுது அதில் இருக்கிற உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அதை வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? மறை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து சாதியை கடந்து நிற்கக்கூடிய பார்வை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது பார்வை. சில வழிகளில் சாதிய மேலாதிக்கம் என்பது சில வழிகளில் வந்து வெளிப்படுத்தப்படலாம். இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. சில வழிகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை கடந்து நிற்கக்கூடிய பார்வையும் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய வழி வருது. மறை மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே கிராமங்கள் தோறும் அப்படி விழிப்புணர்வு திட்டம் என்ற அடிப்படையில் மறை மாவட்டத்தில் ஆர்எம்பி என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது சிபிடி என்ற கோஸ்டல் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற அடிப்படையில் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. விதவைகளுக்காக வந்து கைகள் என்ற அமைப்பு இருக்குது, தலித்துக்களுக்காக தலித் என்ற அமைப்புகள் இருக்குது, உள்நாட்டு மீனவர்களுக்கு என்று ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதனால் ஒவ்வொரு பகுதியாக வந்து பிரிக்கப்பட்டு சமூகத்திற்காக செய்யப்படும் எல்லாமே சேர்ந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு பணியை வந்து செய்கின்ற காரணத்தினால் வந்து அனைத்து மக்களையும் சென்று சேரக்கூடிய ஒரு பணியாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் இது வந்து குறிப்பாக இவர்களுக்கு மட்டும் உரிய பணி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து தனித்து நிற்பதை விட வந்து இணைந்து செல்கின்ற ஒரு பார்வை வந்து ஒரு வளர்ச்சியின் பார்வைக்கு கொண்டு செல்லும் என்ற அடிப்படையில் செயல்படுத்துகிறது. முக்கியமான ஒரு கேள்வி ஃபாதர், அதாவது
எல்லாருமே வந்து ஒரு கிறிஸ்தவர் அமைப்புகளையோ இல்லாட்டி ஒரு இஸ்லாமிய அமைப்புகளையோ சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து சுருக்கி அதில் ஒரு அரசியல் பார்க்குறாங்க. எந்த மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஒரு அரசியல் ஆளுமைகள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிஷப்பை சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபாதர்ஸை சந்தித்து அவங்களுடைய ஆதரவுகளை கேட்குறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு அரசியல் பண்பாடாகவே பார்த்துட்டோம். இப்போ குறிப்பாக நம்மளுடைய மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிஷப் அவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுடைய பால பிரஜாபதி ஐயா அவர்களை சந்திக்கிறது, அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்க தலைவர்களை சந்திக்கிறது. அப்போது எல்லாருமே எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இன்க்ளூசிவ் அரசியலை அவங்க பார்க்குற இடத்துல நம்மளுடைய மக்களுக்காகவும் இந்த ஒரு டெவலப்மெண்ட், அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுல அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளில் முரண்கள் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒத்து கூட போகலாம் சில விஷயங்கள். இப்போ அதில் ஒரு பொது வெளியில் என்ன பேச்சு அப்படின்னா, இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஐஆர்இஎல் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி டீப் சி மைனிங் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் கடல் காற்றாலை திட்டம், அப்புறம் இந்த ப்ளூ எக்கானமி அப்படிங்கிற பேரில் உள்ள திட்டம். இது எல்லாமே வந்து அவங்கள சமவெளி பகுதி மக்களை பொறுத்தளவில் இது எல்லாமே டெவலப்மெண்ட் தானே, மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் நம்ம முதற்கட்டமாக அதை எதிர்த்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலே குறிப்பாக ஆரோக்கியபுரத்துலேருந்து நீரோடி வரைக்கும் பல மீனவ கிராமங்களில் சிபிடி அமைப்பும் சேர்ந்து அதை அழகாக ஒருங்கிணைச்சி நம்மளுடைய எதிர்ப்பை வந்து ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் அரசுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். இப்போது இது எல்லாமே வந்து இவங்க எல்லாருமே டெவலப்மெண்ட்க்கு அகென்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை. அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் நம்மளுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போது நீங்கள் உங்களுடைய இந்த அமைப்பு, இந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கும் பட்சத்தில் இதை எப்படி நீங்கள் நேவிகேட் பண்ணி கொண்டு போக போகிறீங்க ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்? மீனவர் கூட்டமைப்புகள் அனைத்துமே வந்து இதற்கான பணிகள் வந்து செய்கிறாங்க. இது வந்து கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு பணி என்று மட்டும் நாங்கள் பார்க்கல. ஒரு மீனவர் கூட்டமைப்புகள் சொல்லி நிறைய அமைப்புகள் அல்லது உள்ளடக்கமாக இருக்குது. அனைத்து மீனவ கிராமங்களும் உள்ளடக்கி வந்தார். ஏன் வந்து அரசியல்வாதிகள் வந்து மத தலைவர்களை சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, முன்பு கல்வி அறிவு குறைவாக இருந்துச்சு, படித்தவர்கள் குறைவாக இருந்தார். இப்போ படித்தவர்கள்னு சொல்லிட்டு நமக்கு கிராமங்கள் தோறும் பார்க்கின்ற பொழுது வந்து தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து மத தலைவர்களாக இருக்கக்கூடிய பார்வை கடலோர கிராமங்களில் இருந்தது. இப்போ ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றாலும் அவர்களிடம் சென்று தான் எழுதி கேட்பார்கள். அந்த ஒரு பார்வை காலம் தொட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். அந்த பார்வை வந்து உள்நாட்டு கிராமங்களை பொறுத்தவரை சற்று மாற்றங்கள் அடைந்திருக்கிறது. அது பாராட்டுதலுக்கு உரியது. மீனவ கிராமங்களை பொறுத்தவரை இப்பொழுதும் வந்து மின்சாரம் இல்லை என்றால் பங்கு தந்தையர்களை தேடி செல்வது, அல்லது வந்து குடிநீர் இல்லை என்றால் பங்கு தந்தையர்களை தேடி செல்வது, இது மீண்டும் ஒருவேளை மத தலைவர்கள் தங்களுடைய மக்களிடம் கொடுக்க வேண்டிய கையில் வைத்திருக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வி. இல்லை என்றால் வந்து மக்கள் இன்னும் வந்து வெளிப்படைய வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது இரண்டு தரப்பிலும் நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஒன்று விட்டு கொடுத்தலாக இருக்கலாம், இன்னொன்று அவர்கள் கையகப்படுத்த வேண்டிய தேவைகளாக இருக்கலாம். பவர் சென்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை இருக்கலாம். அதிகாரம் இங்கு இருக்கணுமா அல்லது அங்கு இருக்கணுமா என்பது, அந்த அதிகாரம் பகிர்வு என்பது நடைபெற வேண்டும். ஒன்று நாங்கள் கற்றுக்கொண்டதை விட அவர்களும் அதிகமாக கற்றுக்கொண்டவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். முந்தைய காலகட்டத்தில் அப்படி அல்ல. எங்களை விட வந்து அதிகம் கற்றிருப்பவர்கள் சற்று குறைவாக இருப்பார்கள். இப்பொழுதைய சூழலில் அப்படி அல்ல. இப்பொழுது அதிகமாக கற்றுத் தேர்ந்தவர்கள் வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் அதிகமான பேர் இருக்கிறார்கள். நமக்கு நினைத்து பார்க்காத வளர்ச்சியே மனித வளம் என்பது அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அந்த வளத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்வதற்கு அதிகார பகிர்வு கண்டிப்பாக நடைபெற வேண்டிய ஒன்று. அது மக்களிடம் கொடுக்க வேண்டிய ஒன்று. அது மக்கள் கையகப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் விருப்பம். அது தொடக்க காலத்தில் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பார்வை. மத தலைவர்களை சந்திக்க வருவதும் இதனுடைய ஒரு பார்வையின் ஒரு உள்ளீடாகத்தான் நான் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது. மற்றொன்று, வரக்கூடிய திட்டங்கள் சமவெளி மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி முன்வைத்தீங்க.
சமவெளி மக்களுடைய பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது ஒருவேளை இங்கிருக்கின்றவர்கள் சற்று மௌனம் சாதித்தார்களோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கலாம். அவர்கள் பாதிப்பவர்கள் அப்படி ஒரு இது இருக்கலாம். ஆனால் இங்கு இருக்கின்றவர்கள் வந்து அவ்வளோ மௌனம் சாதிக்கவில்லை. மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது சமவெளியில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது சமவெளியில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்குகளாக இருக்கட்டும், எந்த பேரிடர்கள் ஏற்படுகின்ற பொழுது மீனவர்களுடைய பங்கேற்பு தான் முதலில் இருக்கும். அவர்களுடைய படகுகள் முழுமையாக பாதிக்கப்படும் அல்லது சேதமடையும். அப்படி சேதமடைந்தாலும் அவர்களுக்கான இழப்பீடு என்பது கிடைக்காது. இருந்தாலும் அவ்வளவு பொருள் செலவோடு பொருளாதாரத்தை வந்து அவர்கள் செய்துவிட்டு தான் வந்து வரக்கூடிய பார்வைகள் இருக்குது. அதனால் சமவெளி மக்களோடு இவர்கள் இல்லையா என்றால் சமவெளி மக்களோடு கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் இங்கிருந்து தான் அதிகமாக நாட்டு படகுகளையும் தங்களுடைய வழிபொருத்த இயந்திரங்களையும் கொண்டு சென்று அவர்களுக்கு மீட்பு பணிகளை செய்யக்கூடிய பார்வை இவர்களிடம் தான் இருக்குது. ஆனால் தற்பொழுதைய சூழலில் சமவெளியில் இருக்கக்கூடிய மலைகளை பார்த்தார்கள். அது வந்து கனிமங்கள் இருப்பதாக அதை வெட்டி எடுக்க வேண்டிய சூழல்களிலிருந்து வெட்டி எடுத்தார்கள். அப்படி ஒரு பிரச்சனைகள் வந்த பொழுது அது மௌனம் சாதிக்கக்கூடியது 2 பகுதியிலும் நடந்தது. மணலை எடுத்தார்கள் சமவெளியிலிருந்து அல்லது ஆற்றுப்படுகைகளில் எடுத்தார்கள். அப்பொழுதும் மௌனம் சார். அதற்கு பின்பு கடற்கரையில் அல்லது கடற்கரை பகுதிகளில் மணல் எடுக்கப்பட்டது. தற்பொழுது வந்து கடலுக்குள்ளே மணல் எடுப்பதற்கான ஆய்வுகள் ஒவ்வொரு திட்டங்களின் அடிப்படையில் வரக்கூடியது. அதனுடைய நீண்டகால வரலாறுகளை நமக்கு பார்த்தோம்னு சொன்னால் பெரு சிலி போன்ற பகுதிகள் பொறுத்தவரை வந்து உயர் மீன் நுகர்வு என்பது நடைபெற்றது. இது பெரு சிலி என்று சொல்லிட்டு அமெரிக்கா அந்த பகுதிகளை பொறுத்தவரை. அப்போ அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடல் எங்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனி பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு 1947 நினைக்கிறேன் அப்போ வந்து அதை வந்து செய்தாங்க. அதற்கு பிந்தைய காலகட்டத்தை நமக்கு பார்த்தோன்னு சொன்னால் ஐஸ்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த மிகப்பெரிய வர்த்தகத்தில் ஏற்பட்ட போர்கள் அப்படின்னு அதை வந்து மீன் போர் தான் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடுவார். அப்போ அந்த போர்கள் நடந்த பொழுதும் வந்து அப்போ அது என்னன்னா பிரத்யேக பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வாங்க. அதற்கு பின்பு நமக்கு ஆசிய பகுதிகளை பொறுத்தவரை வந்து மீன் நுகர்வு என்பது அதிகமாக நடக்கக்கூடிய ஜப்பான், சீனா, வடகொரியா போன்ற பகுதிகள் நடந்துச்சு. இப்போ இதற்கு பிந்தைய தான் நம்முடைய இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய. அப்போ இந்திய பொருளாதாரத்தில் பார்க்கும்போது கடல் என்பதை 3ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று அண்மை கடல், இன்னொன்று சிறப்பு பொருளாதார மண்டலம், மற்றொன்று ஆழ்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ ஆழ்கடலுக்குள்ளாடி வரக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே வந்து மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று மக்களால் உணரப்படுகிறது. அப்போ மக்களால் உணரப்படக்கூடியதுக்கு மக்களிடம் வந்து ஒரு சட்டங்கள் இயற்றப்படுகின்ற பொழுது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அரசின் மிக முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நாங்கள் உணர்றோம். இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்தி இதில் உள்ள நன்மை என்ன தீமை என்ன என்பதை வந்து தெரியப்படுத்தாமலே திட்டங்களும் சட்டங்களும் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதனுடைய பாதிப்புகள் மக்களுக்கு தெரிய மாட்டோம். இதில் ஒரு 2 கேள்வி இருக்குது ஃபாதர். இதில் என்னென்னா, ஒன்று, இப்போ நம்ம கொண்டு வர்ற எல்லாமே வந்து மக்களுக்கு எதிரான அவங்களோட வாழ்வியலுக்கு எதிரான திட்டங்களாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒன்று. அந்த புரிதலின் அடிப்படையில் உங்கள் பார்வையில் என்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்களை இந்த அரசு செய்தால் நம்ம மக்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பும் அவங்களோட பொருளாதார மேம்பாடும் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அழிவு திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கான சமவெளி பகுதியில் இருக்கிற மலைகள், ஆறுகள், இவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, டெவலப்மெண்ட்ங்கிற பேரில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இப்போ பைபிள்ல இருந்தே ஒரு வசனமாக எடுத்து சொன்னோம் அப்படின்னா வெளிப்பாடுகள் 11:18 வந்து பூமியை அழிக்கிறவன் தேவனை அழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்குது. அப்போது இதில் பூமியில் இருக்கக்கூடிய மலைகள், இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஆறுகள், குளங்கள், அதிலிருந்து வர்ற மணல், இது எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் டெவலப்மெண்ட்ங்கிற ப்ராஜெக்ட் பண்ணிடுறது, கொள்ளை அடிச்சுட்டு பணக்காரர்கள் ஆகிறது, இதுதான் நடந்துகிட்ருக்குது. இதெல்லாத்தையுமே அரசியல் கட்சிகளோட பின்புலத்தில் இருக்கிற சில பேர் அதை பண்ண தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அது நம்மளால் கம்ப்ளீட்டாக நம்மளால் தடுக்கவும் முடியலை. இப்போது இதை ரெண்டையுமே நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்குறீங்க? திட்டங்கள் பல சட்டங்கள் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் நான் தொடக்கத்திலே வந்து என்னுடைய பார்வை அல்லது அழுத்தம் செய்யக்கூடியது என்னன்னு சொன்னேன், எந்த திட்டங்களோ அல்லது சட்டங்கள் கொண்டு வந்தாலும் மக்களின் பார்வைக்கு வைங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அது நாங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை அல்ல. நாங்கள் கேட்கக்கூடியது என்ன இருக்குது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க என்பதுதான் நாங்கள் கேட்குறோமே தவிர இதை வந்து முழுமையாக வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற ஒரு பார்வைக்கு பதிலாக
என்ன இருக்குது, என்ன செய்ய போகிறீங்க, இதனுடைய பாதகம் என்ன சாதகம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது. தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை எங்களுக்கும் இருக்குது. அதுதான் எங்களுடைய பார்வை. அந்த உரிமை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு திட்டங்கள் வருது. இப்போ தற்சமயம் கொண்டு வந்திருக்கக்கூடிய கனிம வள சட்டமாக இருக்கட்டும், இல்லை ஆழ்கடல் கனிம வள சட்டமாக இருக்கட்டும், இல்லை ஆழ்கடல் ஆராய்ச்சி திட்டம் என்ற அடிப்படையில் இருக்கட்டும், ஆழ்கடல் வந்து கனிம வளத்தை மணல் எடுக்கக்கூடிய திட்டமாக இருக்கலாம், காற்றாலை திட்டமாக இருக்கட்டும், அல்லது ஆழ்கடல் எரிவாயு மற்றும் எண்ணெய் திட்டம் என்ற அடிப்படையாக இருக்கட்டும், இதில் மீன்வள மசோதாக இருக்கட்டும், அல்ல 1897 கொண்டு வந்திருக்கக்கூடிய மீன்வள மசோதாக இருக்கட்டும், 1927 இருக்கக்கூடிய வந்து லைட் ஹவுஸ் சட்டமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தொடர்படுத்தப்படக்கூடிய ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இது யாருக்கு பயன் கொடுக்கிறது? அப்போ இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அல்லது இந்தியர்களுக்கு அல்லது தமிழர்களுக்கு பயன் கொடுக்கிறது என்றால், பயன்படுத்தக்கூடிய ஒன்று உருவாக்கப்படுகிறது என்றால் இங்கு இருக்கவர்களை ஊக்கப்படுத்தணும். அதுதான் நாங்கள் இங்கே பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அல்ல சர்வதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக மாறுகிறது என்றால் அதனுடைய பயன்பாடு யாருக்கு சென்று செய்யும்? அந்த கனிமங்களோ அல்லது அதனுடைய வளங்கள் என்பது யாருக்கு கொடுக்கப்படும் என்பது தான். அப்போ இங்கே நாங்கள் கட்டமைக்க விரும்புவது என்ன, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்ட்டு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக வந்து கற்றுத்தேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் நான் பேசுகிறேன். கற்றுத்தேர்ந்தவர்கள் என்பது வந்து கல்வி மட்டுமல்ல, அனுபவம் என்பது கற்றுத்தேர்ந்ததனுடைய ஒரு அறிவுபூர்வமான உண்மை. அரசிடம் இருக்கக்கூடிய கடல்வழி பாதை என்பது ஒருவேளை வந்து 10 பாதை, ஒருவேளை பாகிஸ்தானுக்கு செல்லணும் ஒரு 10 பாதை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய கடல்வழிக்கு 27 பாதைகளுக்கு மேலே தெரியும். அப்போ அது ஒரு அனுபவம், அது அறிவு. அந்த அறிவை வந்து பயன்படுத்திட்டார்கள் என்றால் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்கக்கூடியவர்கள் உலகத்திலே வந்து மிக சிறந்த மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஆழ்கடலுக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அரசு செய்ய வேண்டிய மானியங்கள் செய்யலாம். இப்போ இங்கு செல்லுகின்ற பொழுது வந்து சாலை வரி என்பது பசுமை வரி அப்படின்ட்டு, கடலுக்கு செல்கின்ற பொழுது என்ன சாலை வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளும். அப்போ அவர்களுக்கு அதை வந்து தடை செய்து வந்து அவர்களுக்கு மானியமாக எண்ணெய் கொடுக்கப்பட்டிருந்தால் இன்னும் அதிகமான மீன் உற்பத்தி என்பதை அவர்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வைக்கு அரசு சட்டங்கள் இயற்றலாம். அதை மேம்படுத்தக்கூடிய பணிகள் செய்யலாம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் வந்து கேரளாவுக்கு சென்று தான் தொழில் செய்கிறார். கேரளாவில் அதற்கான மேம்பாடு இருக்கிறது, கேரளாவில் அதற்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மீன்களை அவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள், அவர்கள் கொள்முதல் செய்து ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அதற்கான வாய்ப்புகள் கட்டமைப்புகள் என்பது இல்லை. அப்போ தமிழகத்திற்கு அதற்கான உருவாக்கம் என்பது அமைக்கப்பட்டது என்றால் கண்டிப்பாக இவர்களுடைய ஏற்றுமதியும் சரி பொருளாதாரம் சரி வளர்ச்சி பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். விசைப்படகுனுடைய அளவு நமக்கு பார்த்தால் என்றால் கூட இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய விசைப்படகின் அளவு குறைவாக இருக்குது. தமிழக அரசு அதில் கவனம் ஏற்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரையும் செயல்படுத்தப்படவில்லை. ஏற்கனவே தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்த பொழுதும் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது சொன்னாங்க. ஒருவேளை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்கான பரிந்துரைகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரையின் அடிப்படையில் நமக்கு பார்க்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு உரிமையாளருடைய பேரில் இவருடைய பணத்தை செலவழித்து அவர்களுடைய பேரில் வந்து அவர்கள் விசைப்படகு வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போ அதை மாற்றுவதற்கு இந்திய அரசாங்கம் என்பது ஒற்றை அரசாங்கம் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய தன்மை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய விசைப்படகும் அரபிக்கடல் சென்று தான் தங்களுடைய மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். கேரளாவில் இருக்கிறவர்களும் அரபிக்கடலில் தான் வந்து தங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இரண்டும் ஒரே கடலில் மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவர்களுடைய விசைப்படகுகளினுடைய அளவு என்பது மாற்றம் என்பது இருக்கிறது என்றால் அரசு அதை கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது போன்ற சில மேம்பாடுகள் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் கண்டிப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் சிறிய சிறிய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒன்று. மீனவர்களுக்கான நம்மளுடைய மாவட்டத்தில் தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் அவங்க எதுவுமே வந்து பண்ணலை. அதாவது ஒரு மீன் பதப்படுத்தி அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஒரு தொழிற்சாலையோ இல்லாட்டி ஒரு ஃபேக்ட்ரியோ ஐஸ் ஃபேக்ட்ரிக்கான இப்போ நம்மக்கிட்ட முட்டத்தில் இருக்குது, அது தனியார் இதில் இருக்குது. அதே இதை அரசு எடுத்து நடத்தும் பொழுது மக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு, அதில் இருக்கிற தொழில்நுட்ப விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதுக்கான வேலைகளை பண்ணலாம். இனியும் அதிகப்படியான ஃபிஷரிஸ் காலேஜஸ், அக்வாகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ், மரைன் ஸ்டடீஸ் நிறைய நம்மளுடைய மாவட்டத்துக்கு கொண்டு வரலாம். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து திணிக்கிறது. இன்னும் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் நான் என்னென்னா, இன்னும் அந்த 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 கேள்வி தான் ஃபாதர். அதாவது நம்மளுடைய மாவட்டத்தின் பிரத்யேக குவாலிட்டியாக நம்ம இருக்கக்கூடிய இந்த மலைகள், இந்த வளங்கள், 5 திணைகள் ஒருங்கே உள்ள மாவட்டம் நம்மளுடைய மாவட்டம். இப்போ பொதுவில் எப்படி பேசுவாங்க அப்படின்னா,
ராமநாதபுரத்துலேயும் வந்து கடல் இருக்குது. ஆனால் அதிகப்படியான சூடு, வெப்பம் அந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த மாவட்டத்துக்காரங்கக்கிட்ட போய் நம்ம பேசும்பொழுது இந்த மலை வளங்கள் கொள்ளை போகிறத பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். இப்போ பேசும்போது அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மொழி நடையில் சொல்கிறது வந்து எங்ககிட்டையும் கடல் இருக்குது, உங்ககிட்டையும் கடல் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மலை எங்ககிட்ட இல்லை, அதனால தான் எங்களுக்கு மழை இல்லை, அதனால் நாங்கள் வெப்பத்தில் இருக்கோம் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பொக்கிஷமாக உணராமல் அதை வர்த்தகம் ஒரு வியாபாரமாக மட்டுமே அதை பார்த்துட்டு மக்கள் வந்து கடந்து போகிறாங்களோ, இப்போ அதுக்கான ஒரு விழிப்புணர்வையும் நம்ம கொடுக்கணுமோ, அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதையும் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க உங்களுடைய இதிலேருந்து? கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மாவட்டங்களை பொறுத்தவரை வந்து சில புவியியல் அமைப்பின் அடிப்படையில் இயற்கைகள் உள்ள காரியங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ராமநாடு மாவட்டத்தை பொறுத்தவரை இயற்கை வளம் அதிகமாக இருந்த ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய அழிவு 1963 ஏற்பட்ட அழிவின் காரணமாக வந்து ஏற்பட்ட சூழ்நிலை. அதற்கு முன்பு வணிகம் என்பது அங்குதான் அதிகமான பேர் வந்து நடைபெற்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை வந்து வணிக மையம் என்று அழைக்கப்பட்ட ஒன்று. ரயில் பாதை என்பது இருந்து, ரயிலிருந்து அங்கிருந்து வணிகத்திற்கான பொருட்கள் அனைவரும் ஏற்றுமதி செய்யப்பட்டது. கப்பல் வழியாக வந்து வணிகம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து சமவெளி மக்கள் மட்டுமல்லாமல் வந்து நெய்தல் நிலத்தை சார்ந்தவர்கள் 2 பேருக்கும் இடையே அதிகமான தொடர்புகள் இருந்து அதற்கான வணிகங்கள் என்பது ராமநாட்டில் அதிகமாக நடைபெற்றது. ராமேஸ்வரம் பகுதிகள் அதிகமாக, தனுஷ்கோடி பகுதிகள் அதிகமாக நடைபெற்றது. அதற்கான வரலாறு நம்மிடம் அதிகமாக இருக்கிறது. இப்போ கடல் கொண்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சமூக சிந்தனையாளர்கள் வந்து அதிகமாக சொல்கிறார். அது பூம்புகாராக இருக்கட்டும் அல்லது ராமேஸ்வரம் கடல் கொண்ட பகுதிகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லப்படும். காரணம் அந்த ஆய்வுகள் என்பது வந்து மிக முக்கியமானது. எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் சொல்வார், வரலாறு, இந்திய வரலாறு என்பது வடக்கிலிருந்து எழுதப்படக்கூடியதில்லை, தெற்கு கன்னியாகுமரியிலிருந்து எழுதப்படணும் அப்படின்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கப்படக்கூடியது தான் வரலாறு சிறப்பாக இருக்க முடியும். அங்கிருந்து தான் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து வட்டக்கோட்டை, அதுவும் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அதுவும் வந்து ஒரு வரலாறு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை முன்பு அழிவிற்குள்ளான பகுதி அதுவாக இருக்கும் என்பதும் வந்து பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த ஆய்வுகள் என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை இருக்கிறது. இது போன்ற ஆய்வுகள் செய்யப்படுகின்ற பொழுது ஒருவேளை வந்து முன்பு இருந்த மரங்கள் இவைகள் நமக்கு நடப்பட வேண்டிய தேவைகள் இருக்கலாம். ராமநாடை பொறுத்தவரை அதிகமாக பனை மரங்கள் இருந்துச்சு, மற்ற மரங்கள் புங்கை மரங்கள் அதிகமாக இருந்ததான வரலாறுகள் இருக்குது. அதை வந்து மீள் நடவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செய்யப்பட்டது என்றால் ஒருவேளை வந்து அவர்களுடைய பாலைவனமாக இருக்கக்கூடிய பகுதியும் வந்து சோலைவனமாக மாறும். அதுதான் புறநானூற்று பாடல் நெய்தல் நிலம் என்பது சோலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறார். அந்த பார்வை கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலவற்றை நமக்கு வந்து மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளை பொறுத்தவரை வந்து பாலைவனமாக இருக்கக்கூடியது சோலைவனமாக மாற்றிய பார்வைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. வரலாற்றில் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் சாதிக்க முடிந்திருக்கிறார். அதை போன்று இந்த பகுதிகளையும் வந்து நமக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம மாவட்டத்தில் இப்போ மலையை வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி மலையை நட முடியாது. மலை நடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு மலை அல்லது இயற்கை மரம் வெட்டப்பட்டது என்றால், இப்போ சாலைக்காக அதிகமான மரங்கள் வெட்டப்படுகிறது. வெளிநாடுகளை பொறுத்தவரை வந்து வெட்டப்படுவதில்லை, அதை வந்து மறுநடவு அப்படின்னு சொல்லக்கூடியது செய்வாங்க. ஒன்று எடுத்து விட்டு இன்னொரு பகுதிக்கு கொண்டு வந்து நடவு செய்யக்கூடிய பணிகள். இங்கு வந்து முழுமையாக வெட்டப்படக்கூடிய பணிகள் தான் நடைபெறுகிறது. இனிமேல் வந்து சாலை ஓரமாக மரங்கள் இருக்குமா அல்லது சோலைவனமாக இருக்குமா என்பது தெரியாது. இங்கு பார்த்து வளர்ந்த ஒரு ஆளாக இருக்கின்ற காரணத்தினால் பார்வதிபுரம்னு சொன்னாலே அப்பொழுது அவ்வளவு பக்கத்தில் மலை பக்கத்தில் வந்து வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதிகமாக பார்த்த ஒரு பார்வை இருக்கிறது. இப்பொழுது அந்த இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. ஆனால் மலைகள் உடைக்கப்படுவதற்கு பதிலாக வந்து அதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்பது வந்து கவனம் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் வந்து சமவெளியாக இருக்கட்டும் வந்து
நெய்தல் நிலமாக இருக்கட்டும், இரண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். அது தனித்தனியாக நமக்கு பார்க்கக்கூடிய பார்வை அப்படி ஒரு சுழற்சி தான். மழை இருந்தால் கண்டிப்பாக சில பேருடைய ரொம்ப அறிவியல் பூர்வமாக சிந்திப்பதை போன்று அணைகள் அதிகமாக கட்டப்படணும், வீணாக தண்ணீர் கடலில் சேருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையல்ல. கடலில் சேரவில்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகள் அல்லது மரங்கள் அனைத்துமே தண்ணீர் இல்லாமல் அழிந்து போகும். இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லி. கடலில் கண்டிப்பாக மழைநீர் சேர வேண்டும். சேர்ந்தால்தான் மழைப்பொழிவு என்பது ஏற்படும். இரண்டும் சேரணும். அப்படி ஏற்படுகின்ற பொழுதுதான் கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வளர்த்தும். கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வளர்ந்தால்தான் காற்று என்பது கிடைக்கும். காற்று கிடைத்தால்தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் சுவாசிக்க முடியும். இங்கே இருக்கவங்க சுவாசித்தால் நமக்கு வாழ முடியும். இது இயற்கை. இது ஒரு சுழற்சி. அந்த சுழற்சி என்பது முழுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வைக்காக இவர்கள் கடலோடிகள், இவர்கள் சமவெளி சார்ந்தவர்கள் என்ற பார்வையை நமக்கு முன்வைத்தனால் இயற்கை என்பது ஒன்று தான். அது எல்லாமே சேர்ந்த ஒன்று தான் இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. கடல் மட்டும் இயற்கை அல்லது மலை மட்டும் இயற்கை அப்படின்றது. இயற்கை என்பது ஒன்று. பயன்படுத்தக்கூடிய வர்க்கங்கள் சற்று வேறுபடலாம். அவர்கள் கடல் சார்ந்து இருப்பதனால் மீனவர்கள் என்று பார்க்கக்கூடிய பார்வை, அல்லது இங்கே இருக்கின்றதுனால் வயல்வெளியில் இருக்கிறதுனால அவர்களை விவசாயிகள் என்று பார்க்கக்கூடிய பார்வைகள் இருக்குமே தவிர இயற்கை என்பது ஒன்றாக பார்க்கக்கூடிய பார்வை இருந்தால் இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு. அதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நிறைய போராட்டங்கள் நம்ம எடுக்கிறோம். அதாவது மீனவர்கள் சார்ந்த போராட்டங்களை நம்ம எடுக்கிறோம். அங்கே ராமேஸ்வரம் மீனவர்கள் பிடிபடும்பொழுதும் சரி, அதுக்கப்புறம் இந்த திட்டங்களை எதிர்த்து போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்காக நம்மளை குறிப்பாக நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ சிபிடி அமைப்புகளும் இந்த டயோஷியஸ் எல்லா ஊர்களும் சேர்ந்து இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக, மலைகளை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதிராக, இந்த ஆற்று மணல் கொள்ளைகளுக்கு எதிராக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போமா, இல்லை அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுப்போமா? ஏற்கனவே மீனவர் கூட்டமைப்புகள் அதற்கான பணிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனுடைய ஒருங்கிணைப்பு பணிகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மக்கள் முன்னெடுத்து தானாக செயல்படக்கூடிய பணிகள் நடந்து தானே இருக்குது. அது இங்கு மட்டும் நடைபெறக்கூடிய பணி என்று பார்ப்பதற்கில்லை. அனைத்து மக்களோடு உரையாடல்கள், அவர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகள் என்பது வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. சில காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எல்லாமே அதிகாரம் நம்மளுடைய கைகளில் இல்லை. ஒன்று போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஒன்று கிடைக்கவில்லை என்றாலும் மீண்டும் மீண்டும் அதை உணர்த்த வேண்டிய தேவைகளும் இருக்கிறது. அதனால் அந்த மாற்றங்களை நோக்கிய பயணத்தில் தான் நமக்கு விரும்பக்கூடிய ஒன்று இங்கும் ஆளுமைகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆளுமைகள் உருவாக்கப்பட்டது என்றால் அவர்கள் இந்த மக்களுக்காக அவர்களுடைய குரலை அங்கு பதிவு செய்வார்கள் என்ற ஒரு இயக்கம் மக்களிடம் இருக்கிறது. அதற்கான செயல்கள் நடக்கும். நம்மளுடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்னுடைய அரசியல் பயணத்திலேருந்து நான் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஒரு மூத்த சகோதரரை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்போ அவர்கிட்ட இது ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருந்தது. அதாவது நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம், தமிழ் பற்றி பேசுகிறோம், இயற்கை பற்றி பேசுகிறோம். கடல் ஒரு எவ்வளோ பெரிய இயற்கை வளம், கடலில் வர்ற பாதிப்புகள் நம்ம எதிர்த்து போராடுறோம். அதே மாதிரி சமவெளி பகுதியில் உள்ளதெல்லாம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே அவங்க நம்மளோட ஒத்து போகிறாங்க. நம்ம பேசுகிற அரசியல் தத்துவமும் அவங்க எடுக்கிற அந்த ஒரு நிலைப்பாடும் ஒன்றாக தான் இருக்குது. அப்போ எந்த இடத்துல வாக்கு அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அவங்க மதசார்பற்ற ஒரு கட்சிக்கு நாங்கள் வாக்கு போடணும் அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அப்போ அதை நோக்கின ஒரு டிஸ்கஷன், ஒரு லாங்கான ஒரு டிஸ்கஷன் போச்சுது. ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் முன் மாதிரி போகும்போது, அப்போ நிறைய வரலாறுகள் 1982 நம்மளுடைய மண்டைக்காட்டு கலவரத்தில் இருந்து, அதுக்கப்புறம் மத மாற்றம் தடை சட்டம் கொண்டு வந்தது 2002, அதுக்கப்புறம் அதை ரிவோக் பண்ணாங்க 2004. அப்புறம் அந்த ஓக்கி புயலில் நடந்த செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க இதாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கும் பல சட்டங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற வக்பு சட்டம் வரைக்கும் என்ஆர்சி, சிஐஏ மாதிரியான நிறைய சட்டங்கள், இது எல்லாமே ஒருங்கிணைத்து அவங்க பார்க்கும் பொழுது, அந்த பெரியவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, இரண்டு கட்சிகளும், இரண்டு நிலைப்பாடு உள்ள கட்சிகள், அது திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளோட கூட்டமைப்பு, 4 கட்சிகளுமே வேறு வேறு அல்ல, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் தலை போகிற இடத்துல கை போனால் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப ஒரு 80 வயதுக்கு மேற்பட்டவர். இப்போ ஒரு தலை போகிற இடத்துல கை போனால் பரவாயில்லங்கிறதுக்காக நாங்கள் வாக்குகளை போட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் சொல்கிறார். அப்போது இந்த ஒரு சஃபகேஷன்,
எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசுனதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் உள்ள இயற்கை, தமிழ் தேசியம், தமிழர் மரபியல் இதிலிருந்து வந்து அதிலிருந்து ஒரு கிறிஸ்தவ மெய்யியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. அவங்களுடைய வளர்ச்சி மேம்பாடுகளையும் பற்றி ரொம்ப அக்கறையோடு செயல்படுறீங்க. இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி தான் எல்லா ஃபாதர்ஸும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஏன்னா பல இங்கேயே நாங்கள் பல இதில் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு ஃபாதர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொல்லார், நாங்களும் இதுக்கு அகெயின்ஸ்ட் தாம்மா, ஆனால் சில ஃபண்டர்ஸ், நம்மளுடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஃபண்டர்ஸே அவங்களா இருக்கிறாங்க. சில இடங்களில் வந்து எங்களால் ஓப்பனாக எதிர்க்க முடியல, எங்களுடைய குரல்கள் வந்து அந்த இடத்துல வந்து வலிமை இழந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சஃபகேட்டட் சிச்சுவேஷனை எப்படி உடைச்சி நம்ம மக்களுக்கான ஒரு உரிமையை எப்படி பெற்றுத்தரலாம் அப்படிங்கிறதுடைய உங்களுடைய அரசியல் பார்வை? இதில் நிறைய அரசியல் பொறுத்தவரை வந்து இப்போ இருக்கக்கூடியது வந்து எவை மிக முக்கியமான கட்சிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையாக இருக்கும். வழக்கமாக சொல்லக்கூடியது ஒன்று அதிமுக அல்ல திமுக வரும். அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி செலுத்தி தமிழகத்தை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை. தற்பொழுது சிறிய கட்சிகள் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ யார் கட்சியை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை விட வந்து யாரை முன்னிலைப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமாக, ஒரு கட்சியில் இருக்கிறவர்கள் வந்து ஒரு நல்ல கட்சியாக நமக்கு அடையாளப்படுத்துகிறோன்னு சொன்னால், அவர் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற பொழுது செய்வார் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது அவர் சரியாக செய்யவில்லை என்றால் இந்த கட்சிக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதை விட ஒரு நபர் நல்ல நபராக இருந்தால், அவர் அறம் சார்ந்து செயல்படக்கூடிய நபராக இருந்தால் அவரை தேர்ந்தெடுப்பது சரியாக இருக்கும். அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கும். நல்ல நபர் வந்து செய்யக்கூடிய திட்டங்கள் தான் கண்டிப்பாக வளர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை. ஒரு வாய்ஸ் ஆஃப் பீப்புளாக இங்கேருந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சிறப்பு சிறப்பு. இன்னொரு கேள்வி ஃபாதர், அதாவது இதுவும் வந்து நம்மளுடைய டிஸ்கஷன்ஸில் வந்தது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோஸ்டலில் மீனவர்கள் பல ஜாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. பறவர், முக்குவர் அப்படின்னு சொல்லிட்டு பல அப்படியே மேலே போக 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 மீனவர்களுக்குள்ளேயே நிறைய உட்பிரிவுகளாக அவங்க வந்து பிரிக்கப்பட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையுமே இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தை சட்டமன்ற தொகுதிகளாக ஒரு கோஸ்டல் கிராமத்திலேருந்து இப்படி லாஞ்சிடியூடினலாக நம்ம வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெஜாரிட்டியான ஒரு தொகுதியாக மீனவர் தொகுதியாகவே ஃபுல்லாகவே வந்திருக்கும். ஆனால் இதை வந்து வேறு மாதிரி டைசெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அப்படி பண்ணும்பொழுது இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயுமே இருக்கிற இந்த மீனவர் சமூகம் அப்படிங்கிற அந்த இது வந்து ஒரு ஒரு சிறுபான்மை இல்லாட்டி ஒரு மைனாரிட்டி, தோ தே மைட் பி அ டிசைடிங் ஃபேக்டர் இன் சர்டன் கான்ஸ்டியூவன்சிஸ், அவங்க வந்து ஒரு மைனாரிட்டியான ஒரு சமூகமாக எல்லா 6 சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தாலுமே வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது. இந்த ஃபஸ்ட்டு மீனவர்கள்ங்கிற அந்த குடியை வந்து உடைச்சி சிறு சிறு ஜாதிகளாக மாற்றுறது ஒன்று. இன்னொன்று, அவங்க எல்லாரையுமே ஒரு ஒரு குழுவாக வச்சிருக்கிறதும் பார்த்தாலுமே எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து சிறுபான்மையினராகவும் மைனாரிட்டியுமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அரசியல் வலிமை இல்லாமல் இப்போ ஒரு கட்சி ஒரு வேட்பாளரை நிப்பாட்டும் பொழுது கூட அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கோட போகிறாங்க. இல்லாட்டி அங்கே இருக்கிற அந்த டைமில் இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் எப்படி இருக்குங்கிறது இல்லை. அப்போது அதாவது பை டிஃபால்ட் மெஜாரிட்டியாக இந்த இடத்துல வந்து மீனவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு வந்து வராததுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க, இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல தொடக்கத்தில் நான் சொன்னேன், சிறிய அமைப்புகள்லேருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. தற்பொழுது தான் வந்து அரசியல் பற்றி முன்னாடி அதிகமாக பேசியிருக்கிறாங்க, முன்னாடி அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறாங்க, அமைச்சர்களாக தங்களுடைய பணிகளை ஆற்றியிருக்கிறாங்க, சிறப்பாக செயல்பட்டு தங்களுடைய முத்திரைகளை பதிவு செய்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க, நெய்தல் நிலத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் அதற்குடைய வளர்ச்சிகள் பெறவில்லை அப்படின்ட்டு சிறியதிலிருந்து ஆரம்பித்தால் தான் வந்து பெரிதாக கொண்டு செல்வதற்கான சிறிய கட்டமைப்பு என்பது வந்து பஞ்சாயத்துலேருந்தே ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அரசாங்க வேலைகளுக்கு செல்லக்கூடிய பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது.
அல்லது வந்து ஒரு மேலே சென்று அவர்களுடைய பணிகளை ஆற்றக்கூடியதில் இருக்கிறது. இது அனைத்தும் செய்யப்படவில்லை என்றால், அந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்படவில்லை என்றால் அது கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் மாறும். இப்போ சிறிய சிறிய பஞ்சாயத்துகள் பிரிக்கக்கூடிய இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒருவேளை வந்து நகராட்சி தற்பொழுது இருக்கக்கூடிய குளச்சல் நிறைய ஊர்கள்லாம் சொல்லலாம், அல்லது வந்து திருவட்டார் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய புத்தன்கடை போன்ற பகுதிகள் கூட சொல்லலாம். புத்தன்கடையில் வந்து மாத்தூர்லேருந்து வரக்கூடியவங்க பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க. புத்தன்கடை தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு கிராமங்கள் வந்து உள்ளடக்கி ஒன்றாக இருக்கு. இப்போ ஏற்கனவே வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து கடற்கரை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாக்குங்க. முதல்ல அதுதான் அடிப்படை தேவையாக இருக்கு. பஞ்சாயத்து, கடற்கரை பஞ்சாயத்து ஒவ்வொரு கிராமங்களையும் வந்து தனி பஞ்சாயத்தாக உருவாக்குகின்ற பொழுது பஞ்சாயத்திலிருந்து தனி தலைவர்கள் வருவாங்க. அந்த தனி தலைவர்களை அடையாளம் காணுகின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 200க்கும் மேற்பட்ட வந்து பஞ்சாயத்துகள் உருவாக்கப்படலாம். இங்கே 100க்கும் குறைவாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அரசு தந்திருக்கக்கூடிய விதிமுறையின் அடிப்படையில் கூட வந்து உருவாகும். அப்படி உருவாக்கப்படுகின்ற பொழுது வந்து இவர்களை வந்து நமக்கு என்ன கேட்குறோம்னு சொன்னால் பழங்குடியினராக அறிவிங்க அப்படின்ட்டு. இப்போ பழங்குடியினராக அறிவிக்கின்ற பொழுது கண்டிப்பாக மீனவர்களுக்கென்று தொகுதிகள் கிடைக்கும். மீனவர்களுக்கென்று தொகுதிகள் கிடைத்தால் நம்ம சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் அடிப்படையில் மீனவர்கள் என்ற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எப்படி வந்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் அல்லது வந்து 3ஆம் பாலினத்தவர்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கொடுக்குறோமோ, அல்லது இப்போ தற்பொழுது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து இருக்கிறாங்க, பாராட்டுக்குரியது. இதை போன்று மீனவர்களுக்கு என்று ஏற்கனவே தமிழக அரசு தங்களுடைய வந்து தேர்தல் பரப்புரையின் போதும் சொன்னது, ஒன்றிய அரசும் தங்களுடைய தேர்தல் பரப்புரையின் போதும் சொன்னது. ஏறத்தாழ 5 ஆண்டுகள் முடியும் தருவாயில் இருக்கிறது. தற்பொழுதாவது அதற்குரிய காரியங்களை செய்து முடித்தார்கள் என்றால் அவர்களுடைய தேர்தல் வருகின்ற பொழுது கண்டிப்பாக அதை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு. இது வந்து நீண்டகால கோரிக்கைகள். இந்த கோரிக்கை முந்தைய காலகட்டத்தில் கூட வந்து பரிந்துரையாக ஆணையம் வந்து அதற்கான பரிந்துரைகள் கொடுத்திருக்கு. அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக. ஏன் இவ்வளோ டிலே இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபாதர்? ஏன்னா இப்போ ஒரு அந்த பழங்குடியினர் பட்டியலில் வந்து நம்மளை வைங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பல கட்சிகளுடைய பல ஆண்டு தேர்தல் வாக்குறுதிகளாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த கேள்வியோடு தான் வருது. அதாவது இது இந்த மீனவர் குடி எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க அதை பார்க்கலையா? அந்த நம்ம மீனவர் குடிகள் வந்து மெஜாரிட்டியாக ஒரு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸில் ஒரு மெஜாரிட்டியாக வர்றது யாருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது? ஒன்று வந்து மீனவர்களுடைய இருக்கக்கூடிய பார்வைகளை நமக்கு வைக்கணும். அதை வந்து கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. யாரெல்லாம் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தல் என்பதற்கான தெளிவுகள் அரசு உடனே எடுத்துக்கலாம். அதை வந்து தலைவர்களை அழைத்து முன்பே வந்து பேசினார்கள் என்றால் செய்யலாம். மீனவர்கள் கூட சில வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அதில் கேட்டு தெரிந்து கொள்வதில் வந்து தவறில்லை. ஆனால் இவ்வளோ காலத்திற்கு தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விகள் இருக்குது. அது நியாயமான கேள்வி. ஏற்கனவே வந்து பல்வேறு கூட்டங்கள் இதற்காக போடப்பட்டிருக்கிறது. பல்வேறு மக்கள் சந்திப்புகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே மக்கள் இதற்கான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள் இதனுடைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்தினால் கண்டிப்பாக செயல்படுது. இது ஒரு அரசினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து விட்டுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விகள் இருக்குங்க. அதனுடைய உச்சமாக இருக்கும். இப்போ அதை கடந்து வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக செய்து முடித்திருக்க முடியும். அதனுடைய பரிந்துரையாக ஒன்றிய அரசிற்கு கொடுத்து செய்வதற்கான அது இடஒதுக்கீடில் வந்து இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் என்பது இருக்கு. அந்த முரண்பாடுகளை களைவதற்கான வாய்ப்புகள் தேடிக்கொள்ள வேண்டிய இதம் இருக்கு. அப்போ மாநில அரசிடம் வரக்கூடிய இடஒதுக்கீடு எவ்வளவாக இருக்கும், அதில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அந்த கோரிக்கை ஒன்றிய அரசிடம் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது, அதில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். மொத்தத்தில் தேவை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தல். அதை செய்த பின்பு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்பதற்கான பரிந்துரைகளை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி ஒன்றிய அரசிடம் கொடுத்தால் அதனுடைய காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ வாக்கு அரசியலில் வந்து குறிப்பாக இப்போ சிபிடி அமைப்போ இல்லாட்டி ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோ வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸாக இருக்கும் பட்சத்திலும் இந்த அரசியல் கட்சிகள் வந்து கையூட்டு வாக்குக்கு காசு அப்படிங்கிற பேரில் வந்து வாக்காளர்களை காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் ஓட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க? பொதுவான தளத்தில் பேசும்பொழுது இவங்கெல்லாம் சாலிட் ஓட்டர்ஸ், தீஸ் ஆர் ஆல் பர்ச்சேஸ் ஓட்டர்ஸ் அப்படின்வாங்க. அதில் நம்ம மீனவ சமூக மக்களுடைய இதை வந்து சில நாடாளுமன்ற தேர்தலில் சாலிட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து மத சார்பற்ற
அரசியலுக்கு ஓட்டு போடுவாங்க, காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, கிறிஸ்தவர்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சாலிட் ஓட்ஸ், அதே இது சட்டமன்ற தேர்தலில் பர்ச்சேஸ் ஓட்ஸ் அப்படிங்கிற பேரில் பார்க்குறாங்க. 1000 2000 ரூபாயோ கொடுத்து அதை இது பண்ணலாம். இப்போது விவிலிய ரீதியாகவும் வந்து கையூட்டு அப்படிங்கிறது வந்து எதிரான ஒரு விஷயமாக விவிலியமும் சொல்லுது. அதே வேளையில் இப்போ நீங்கள் உங்களுக்கென்று ஒரு கனவு இருக்குது, நம்மளுடைய மறை மாவட்டம் சிபிடி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு கனவு இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, அதை நோக்கின ஒரு செயல் திட்டம் பயணம் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து வாக்கரசியலில் பணங்களை வாங்கி கொண்டு வாக்குகளை வந்து செலுத்திடுறாங்க. அப்போ இந்த ஒரு முரண், இப்போ நீங்கள் நினைக்கிறத இப்போது ஒரு பழங்குடி பட்டியலரில் சேர்க்கறதுக்கு இத்தனை காலம் உங்களுக்கு பிடிக்குதா, இல்லை ஒரு மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்களை வகுக்கிறதுக்கு இவ்வளோ காலம் பிடிக்குதா? இப்போ எத்தனையோ கோரிக்கைகள் நீங்கள் இப்போ நம்ம பேசணும், அதான் மீனவர்கள் பஞ்சாயத்துகளாக மாற்றுங்க அப்படின்னு சொன்ன கோரிக்கைகள், இந்த வளர்ச்சி திட்டங்களை கிடப்பில் போடாதீங்க, ஒரு சட்ட மன்றத்தில் வந்து ஒரு தீர்மானமாக இது வந்து ரத்து செய்யப்பட்டது என்று தீர்மானம் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எதையுமே வந்து அவங்க முழுமைப்படுத்தாமல் எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணுற சிச்சுவேஷனில் தான் வச்சுருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்மளை வச்சுருக்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு நோக்கத்தில் பயணிக்குது. அதே நேரத்தில் வாக்கரசியலில் மக்களை நீங்கள் எப்படி உங்களுடைய நோக்கத்தோடு அவங்க இணைஞ்சு செயல்படுத்துறதுக்கான செயல் திட்டமாக எப்படி நீங்கள் செயல்படுறீங்க? ஒன்று நோக்கம் இங்கிருந்து மட்டும் செல்வது வந்து திணிப்பாக இருக்கும். அது மக்களிடம் வரக்கூடிய நோக்கங்கள் அல்லது இலக்கு என்பது வந்து சரியான பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்று நான் சொல்லக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு அதிகார மையமாக மாறும். அந்த அதிகார மையத்தை பரவலாக்கம் செய்வதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஒன்று தான் வந்து அதிகார பகிர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை என்னுடைய பார்வையாக இருக்கும். அதனால் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதை விட அங்கிருந்து வருவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடியது. அதனால் மக்கள்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடியதில் வந்து போட்டியிடக்கூடியவர்கள் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர்லேருந்து ஒருவரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது ஒன்று சுயேட்சையாக இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், மற்றவர்கள் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய, இந்த கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும். இப்போ தேர்ந்தெடுக்கக்கூடியதில் வந்து யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை இருக்குது. திருவள்ளுவராக தான் சொல்லியிருக்கார், 60% நன்மையா அல்லது 40% பொய்மையா அப்படின்னு சொல்லுவார். நன்மை அதிகமாக இருக்கக்கூடியதில் இருந்தான்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் போட்டிகளில் வரக்கூடியதில் சில தேர்வுகள் வந்து சரியாக இருக்கலாம், சில தேர்வுகள் வந்து மக்களுடைய பாதகத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கக்கூடும். சில பேரை இப்பொழுதாவது சரியாக செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு ஓட்டளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். சென்ற முறை பாராளுமன்ற தேர்தல் ஓட்டளிக்க செல்கின்ற பொழுது என்னுடைய பேரும் விடுபட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பு வாக்களித்திருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் மக்களிடம் இருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நான் பார்க்குறேன். காசு கொடுத்து ஓட்டளிப்பதும் காசு வாங்காமல் ஓட்டளிப்பதும் மக்களுடைய பார்வையில் இருக்கணும், யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அவர்களை வந்து பக்குவப்படுத்த வேண்டியது அல்லது அரசியலாக்குவது அல்லது அரசியல் மையப்படுத்துவதற்கான நகர்வில் அவர்களை கொண்டு செலுத்துவது என்பது மிக முக்கியமான பணியாக இருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டீங்க. போட்டியிட்ட பின்பு உங்களுடைய பார்வை, அதுவும் குறிப்பாக மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்க? பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது என்னென்னா, ஃபாதர் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துடைய இந்த ரிலீஜியஸ் டைனமிக்ஸ், மத சார்பற்ற ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது மக்கள் மனசில் ஒரு இருந்துச்சு. அதை நான் உணர்ந்தேன். ஏன்னா நம்ம தெரியாமல் ஒரு அரசியல் களத்தில் நம்ம வந்து பயணிக்கலை. ஆனால் மக்கள் அரசியலில் மக்களோடு நின்று மக்களோட பிரச்சனை என்ன முதல்ல நான் அதை உள்வாங்கணும்னு நினச்சேன். இந்த தேர்தலில் நான் வந்து ஒரு நியூ என்ட்ரண்ட், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோன்னா இது ஒரு நியூ என்ட்ரண்ட்டுங்கிறவங்க வந்து அந்த மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த பீப்புளோட தேவை என்ன இருக்குது, இங்கே இருக்கிற காம்படிஷன் என்ன, இதெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அந்த நாடாளுமன்ற தேர்தல் இருந்துச்சு. என்ன தான் நம்ம இந்த ஊரில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதி, நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து ஒரு கோடி முனைக்குன்னு நான் போனது கிடையாது. அதே மாதிரி கிள்ளியூர் தொகுதிகளுக்குள்ளே இருக்கிற பகுதிகளுக்கு நான் போனதே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை வந்து கன்னியாகுமரி, நாகர்கோயில், மார்த்தாண்டம், தக்கலை இல்லாட்டி ட்ராண்ட்ரம் ரூட் அதோடு முடிஞ்சிருது. ஆனால் அரசியலுங்கிறது அதையும் தாண்டின ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துச்சு. அப்போது நான் உணர்ந்தேன் அப்படின்னா, ஏன் என்னை வந்து இந்த அரசியல் பயணத்தை கண்டினியூ பண்ண வச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டியை நான் பார்த்தேன்.
2 இன்சிடெண்ட். ஒன்று வந்து கருங்கல்ல அந்த மார்க்கெட்டுக்குள்ளே துண்டறிக்கைகள் கொடுத்துட்டு போகும்போது யதார்த்தமாக என் பக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர் அந்த பாட்டிக்கிட்ட வந்து ரொம்ப நக்கலாகவே கேட்டார், பாட்டி நீங்கள் என்ன தான் இருந்தாலும் காசை வாங்கிக்கிட்டு கைக்கு தானே ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டார். அந்த பாட்டிக்கு ரொம்ப அரைச்சீட்டமாகி இது வரைக்கும் நான் ஒரு பைசா வாங்கினது கிடையாது தம்பி, அப்படி நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பார்த்து, நீங்கள் கன்னியாகுமரியில் தானே இருக்கிறீங்க, நீ சேனல் ரோட்டில் தானம்மா இருக்கிற, அந்த பழைய தேட்டருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற வீடு தானம்மா, அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. தெரிஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், ஆனால் உங்களுடைய வேட்பாளர் யார், அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது தெரியணுங்கிற அந்த ஒரு அறிவு தேடல் அந்த பாட்டி என்னை ரொம்ப வியக்க வச்சது ஒன்று. இன்னொன்று வந்து காசு வாங்கி நான் இதுவரை ஓட்டு போட்டதே கிடையாதுமா அப்படின்னு சொன்ன கான்ஃபிடென்ஸ். சில பேர் காசு வாங்குவாங்களா இருக்கும், ஆனால் பல பேர் காசு வாங்கலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு எனக்கு. இன்னொன்று இடத்துல வந்து கேட்டாங்க, நீங்கள் தொடர்ந்து நிற்பேலாமா அரசியலில், இந்த முறை நிற்கிற, அடுத்த முறையும் நீ நிற்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு 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 யதார்த்தமான ஒரு சொல்லாடலாக இருந்தாலும் அவங்க வந்து அதை ஒரு நம்பிக்கையாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த முறை நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கு நான் போடணும்னு டிசைட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நீ அடுத்தது நின்னா தானே வாய்ப்பே கொடுக்க முடியும். அப்போ அந்த நம்பிக்கையை வந்து அந்த இடங்கள் கொடுத்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு ரியலி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபாதர். எனக்கு மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்க எப்படி பார்க்குறாங்க, சின்ன விஷயங்கள் கூட நமக்கு சின்ன விஷயங்களாக கடந்து போகிற விஷயங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள், சிபிடி மாதிரியான அமைப்புகள் எதுக்கு இருக்குது, அவங்க ஏன் வெளியில் இருந்துட்டு மத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தேட் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது மக்கள் பணியோடு எப்படி கனெக்ட் ஆகிருக்குது, அதை நம்ம எப்படி உள்வாங்கணும். ஒவ்வொரு பேர் இப்போ நம்மளுடைய இந்த திட்டங்களுக்கு எதிராக போராடுற சமூக ஆர்வலர்கள், அவங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குது. எல்லாருமே வந்து காசுக்கு விலை போகிற சமூக ஆர்வலர்கள் கிடையாது, அவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பயணம் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒரு நேச சக்திகளோடு இணைந்து ஒரு அரசியல் பயணத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சுது. அது ஒரு நிறைவான பயணமாக தான் இருக்குது. அதான் நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்.